ஏய் இங்க தாண்டி இருக்கேன், அதுக்கேண்டி கத்துற? பேருக்கு தான் படிச்சவ, ஒன்றும் இல்லை. அட நிறுத்துங்கத்த. ஒன்று சொல்லிடக்கூடாதே. இவ சொல்றது மட்டும்தான் கேட்கணும். நாம சொல்றது என்னைக்கும் காது கொடுத்து கேட்க மாட்டான். அத்தை சொல்றத கேளுங்க. சொல்லுடி. என்னடி? உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பக்கத்துல வாங்க. தெய்வமே, நான் இங்கேயே இருக்கேன். என்ன சொல்லணுமோ அப்படியே சொல்லு. அத்தை இங்க வாங்க. ஆமா, எங்க போயிட்ட அந்த அம்மா பிள்ளை காணும்? அவ கதிர் கூட தான் இருப்பா. அத்தை இதெல்லாம் விடுங்க. அடியே, அம்மு பிள்ளை ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். அவன் யாருன்னே தெரியல, அதனால தான் அம்மு பிள்ளை எங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். இவ சொல்றது கேட்கறதாம்மா. ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளை எங்க இருக்குன்னு பார்த்து கூட்டிட்டு வரலாண்டி. இந்த அத்தை நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம போகுது. எனக்கு என்ன இருந்தது? டே கதிரு, நீ வாழ்றடா வாழு. வீட்டுக்கு வாடா, உனக்கு இருக்கு. சரி, என் பிள்ளை எங்க போயிட்டா? அவ்வளோ இவ்வளோ மணி நேரம் நான் தேடாம இருக்கனே. அடியே தமிழே, தமிழே. கடவுளே, இவ இன்னும் ட்ரெஸ் எடுத்துட்டே இருக்கா. போட்டு பாடா படுத்துறான். என்னால முடியல. சேத்தே. வந்தாச்சா? சொல்லுமா, எப்படி இருக்க? உனக்கு என்ன தமிழ், ரொம்ப அழகா இருக்க. அடியே, இப்படி சொல்லி சொல்லி 10 ட்ரெஸ்க்கு மேல போட்டு பார்த்துட்டடி. என்னடி சொல்லு. இங்க பாரு தமிழ், 3 ட்ரெஸ் தான். அதுக்கு மேலே போட்டேன் சித்தி இங்கேருந்து போயிடுவேன் சொல்லிட்டேன். வந்ததுலேருந்து உனக்கு தாண்டி எடுத்துட்டு இருக்கோம். எனக்கு இன்னும் ஒன்றுமே எடுக்கலாம். சரி தங்கம், நீ போய் ஃபஸ்ட்டு மாற்றிட்டு வா. ஏவா, இவெல்லாம் வச்சு அக்கா எப்படிதான் சமாளிக்கிறாங்கன்னே தெரியல. நமக்கு ஒரு நாளே இப்படி இருக்கே. டெய்லி இவ கூட தான் இருந்தோம், அவ்வளோதான். என் காதலும் என் கனவுகளும் கலைந்து போய்விட்டன உன்னிடம் சேராமலே. உன்னை பார்த்ததும் மண்ணாளிலே காதல் நெஞ்சில் வரவே இல்லை. எதிர்காற்றிலே கொடை. என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லுண்ணா. இப்போ எதுக்கு இந்த போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்க? இல்லைண்ணா, வீடு க்ளீன் பண்ணாங்க, அங்கேருந்து வந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். நீ எவ்வளோ நாள் தான் இதே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க போற? நான் எதுக்கு நான் ஃபீல் பண்ண போகிறேன்? நான்லாம் எதுக்காகவும் ஃபீல் பண்ண மாட்டேன். அப்புறம் உனக்கு எதுக்கு இந்த ஃபோட்டோ? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்குல்ல? ம். ஒரு பொருள் வேற ஒருத்தருக்கு சொந்தமாகாம இருந்ததுன்னா அந்த பொருள் மேல நீ ஆசைப்படுறது தப்பு இல்லைம்மா. அந்த பொருள் இன்னொருத்தர்கிட்ட போயிடுச்சு, அது அவங்களுக்கு சொந்தமான பொருள். அந்த பொருளை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது உனக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும். உனக்கு மறக்கிறது கஷ்டம் தான், நான் இல்லைன்னா சொல்லலை. அதுக்காக நீ முயற்சி பண்ணாமே இல்லை, முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க. இருந்தாலும் இதெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதுமா. இனிமேல் நீ இப்படி சிவா போட்டோ பார்த்துட்டு இருக்கிறது நல்லதில்லை. புரியுதுண்ணா. இன்னுமா சாப்பிடவே இல்லை, வந்து சாப்பிடுவா. சரிண்ணா. அண்ணா, என் காதல் பொய்யா? உன்னுடைய காதல் பொய் இல்லைம்மா, உண்மைதான். ஆனா அவனுக்கு உன் மேல அந்த காதல் வரல, அப்போ அது உனக்கு தேவையில்லாதது தானே. அதை நீ விட்டு வெளியே வர்றது தான் உனக்கு நல்லது. ஏன்னா அந்த பாரதியை விட நான் அழகா இல்லையா? காதலுக்கு அழகு முக்கியமே இல்லையே, மனசு தானே முக்கியம். அவனுக்கு பாரதியோடைய கேரக்டர் பிடிச்சிருக்கு, அதனால அவன் பாரதியை லவ் பண்ணான், கல்யாணம் பண்ணான். நீ எதுக்குமா பாரதி கூட உன்னெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்க? அப்போ நான் பாரதி மாதிரி இல்லைன்னு சொல்றீங்களா? நீ பாரு, உன்னை நீ யார் கூடயும் கம்பேர் பண்ணாத, சரியா? இது ஒரு கசப்பான அனுபவம் நினைச்சிட்டு கடந்து போ. உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எப்பயுமே இந்த அண்ணன் கூடயே இருப்பேன். தேங்க்ஸ்ண்ணா. சரி வா. போலாம். இரவில் உறக்கம் இல்லை, பகலில் வெளிச்சம் இல்லை, காதலில் கரைவதும் ஒரு சுகம். நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். சொல்லு, என்ன விஷயம்? நான் இப்போ இப்படி கேட்கக்கூடாது தான், ஆனாலும் நான் கேட்குறேன். சொல்லு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. அதான் உன்கிட்ட சொல்லணும்னு இப்போ கொஞ்ச நாளாக நினச்சிட்டே இருந்தேன். அதான் இப்போ சொல்கிறேன்.
என்ன நீ இதுக்காக தான் கூப்பிட்டியா? சுவாதி கோவப்படாத. இதை நான் உன்கிட்ட சொல்ல முடியாமையே போயிடுமான்னு சொல்லி பயமாவும் இருக்கு. அதான் சொன்னேன். வேற எந்த ஒரு ரீசனுமே இல்லை. நான் உன்கிட்ட லிமிட்டாக தானே இருந்தேன். உனக்கு அப்படியுமே ஏன் இப்படிலாம் உனக்கு தோணியிருக்கு? என்னுடைய அன்பை நீ கொச்சப்படுத்தாத, சரியா? சுவாதி நீ இப்படி ஒரு எண்ணத்தில் தான் என்கிட்ட இவ்வளோ நாள் பேசியிருக்க பழகிருக்கன்னு தெரியாமையே உன்கிட்ட நான் பேசியிருந்திருக்கேன். அப்படி பேசுனதுக்கு சாரி. இனிமேல் நீ என்கிட்ட பேசாத, நானும் உன்கிட்ட பேச மாட்டேன். எப்போ நீ இந்த எண்ணத்தையும் சரி உன்னையும் சரி மாற்றிட்டு வரையோ அப்போ நீ என்கிட்ட பேசு, அப்போ நான் உன்கிட்ட பேசுகிறேன். பாய், நான் கிளம்புறேன். ஏதாவது முக்கியமான விஷயமாண்ணா? ஆமாண்டா கதிரி, முக்கியமான விஷயம்தான். சொல்லுங்கண்ணா. நீயா ஒரு மாதிரியா இருக்க? கடைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து உன் முகமே சரியில்லையே, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். ஓ சரி. இன்னைக்கு கடையில் உனக்கும் அம்முக்கும் என்னாச்சு? அண்ணா அப்படிலாம் எதுவும் இல்லை. கதிரு பொய் சொல்லாம சொல்லு, என்னாச்சுன்னு. அண்ணா அது வந்து அம்மாவையே ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அம்மா ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் தான் நான் வந்தேன். ம். அப்புறம் அவன்கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். அப்புறம் வேற எதுவுமே நடக்கலையா? அண்ணா அப்புறம் வேற எதுவும் நடக்கலையான்னு கேட்டேன். அண்ணா அது என்ன, அது சொல்லு என்னாச்சுன்னு. அண்ணா நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்களோ அதை சொல்லிடுங்க. அப்போனா நான் எதை பத்தி கேட்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுது. ஆமாண்ணா. அதனால என்ன பார்க்க முடியல, என்ன ஃபேஸ் பண்ண முடியல, அப்படிதானே? அண்ணா இன்னைக்கு நீ நடந்துக்கிட்டது தப்பா சரியா? தப்பு தானா? எனக்கு வந்த கோவத்துக்கு இன்னைக்கு உன்னை அடிக்கலான்னு தான் வந்தேன். தோளுக்கு மேல வளர்ந்த பையனை கை வைக்க கூடாதுன்னு கம்முன்னு போறேன்டா. இன்னைக்கு நீ அந்த பொண்ணுகிட்ட நடந்துக்கிட்டதுக்கு என்னடா அர்த்தம்? அண்ணா நான் தப்பாலாம் எதுவும் நினைச்சு பண்ணல. டேய், நான் கேட்க கேட்க அவ பொய் சொல்லிட்டே இருந்தா. எனக்கு கோவத்துல தான் அப்படி பண்ணிட்டேன். உனக்கு கோவம் வந்தா அந்த பொண்ணுகிட்ட நீ எப்படி வேணாலும் நடந்துக்கலாமா? தப்பு தான் அண்ணா. கதிரி, இன்னைக்கு நீ இப்படி நடந்துக்கிட்டதுனால அந்த பொண்ணு மனசு இவ்வளவு உடைஞ்சு போயிருக்குன்னு நினைச்சு பார்த்தியா? அண்ணா நீ எதையுமே யோசிக்க மாட்டியா கதிரு? எல்லா விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவேன். அம்மா விஷயத்துல மட்டும் ஏன் எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிற நீ? இங்க பாரு கதிரு, அம்மு உனக்காக மட்டும்தானே இருக்கா இங்க, அது உனக்கு நல்லா தெரியும் தானே? இது கூட நீ கண்டுபிடிச்சியா இல்லையான்னு எனக்கு புரியலடா. அவ எனக்காகலாம் இல்லை, அம்மாவுக்காக தான் இருக்கா. நான் இனிமேல் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் என் வேலையை இனிமேல் கரெக்டாக பார்த்துக்கிறேன். நான் சென்னை போக போறேன். நான் இங்க இருந்தா அம்முக்கு பிடிக்காது. நான் கிளம்புறேன். டேய் அண்ணா, இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாதீங்க. அவளுக்கு விருப்பமே இல்லாம நான் அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு தான். அது நினைக்கும் போது எனக்கே இப்போ கஷ்டமா தான் இருக்கு. அதனால தான் என்னால அவளை பார்க்க கூட முடியல. எனக்கு அவளை பார்க்க பார்க்க எனக்கு ஏதோ குற்ற உணர்ச்சியாவே இருக்கும். நான் சென்னை போறேனா? டேய் அண்ணா, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. டேய் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னு கேளுடா. இவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பான். நீங்க என்னென்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நீ அம்மு கிட்ட நடந்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பு கதிரு. அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டு. அம்மாவுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அவ ஒவ்வொரு டைமும் பயந்துகிட்டே இருக்கா. அது உனக்கு புரியுதா இல்லையாடா? தெரியும் அண்ணா. அதான் சென்னை போறேன்னு சொன்னேன். என்னன்னு கண்டுபிடிக்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ போய் அந்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேளு. இன்னொரு டைம் நீ அப்படி அம்முக்கிட்ட நடக்கக்கூடாது சொல்லிட்டேன். சரிங்கண்ணா. நீங்க பாரு கதிரு, நீ தான் அந்த பிள்ளையை காப்பாத்திருக்க. அம்மாவுக்கு எல்லாரையும் விட உன்னை ரொம்ப பிடிக்கும். அது நானே நிறைய டைம் உணர்ந்திருக்கேன். நீயும் அம்மாவை கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காத. அவளை அழ வச்சுட்டே இருக்காத கதிரு. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது உனக்கு தெரியும் தானே? தெரியும். அப்புறம் எதுக்கு அவ வாயால சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குற? அண்ணா அவளுடைய எல்லா பிரச்சனையும் நீ தீர்த்து வச்சுட்டுனா அவளே உன்கிட்ட வந்து சொல்லுவா. நீ ஒவ்வொரு டைமும் போயிட்டு சொல்லு சொல்லு சொல்லுன்னு கேட்டா அவ எப்படிதான் சொல்லுவா? அண்ணா என்ன சொல்றீங்க? அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதெல்லாம் சீக்கிரமா முடிச்சு வைக்க பாரு. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீ முடிச்சு வச்சுட்ட அப்படின்னா அவ கண்டிப்பா உனக்கிட்ட அவ காதுல சொல்லிடுவா. ஆனா அது வரைக்கும் நீ பொறுமையா காத்துட்டு இருக்கணும் கதிரு. உன்னோட கோபத்தாலையும் உன்னோட அவசர புத்தியாலையும் அம்மாவை கஷ்டப்படுத்தாது என்ன? அம்மா மதியமும் சாப்பிடல, இப்பயும் சாப்பிடல. அவ ரூம்ல தான் இருக்கா. நீ போய் சாப்பிட சொல்லு. அவ யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. நீ சொன்னா அவ கண்டிப்பா கேட்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்ல பொண்ணுடா. உன்னோட கோபத்தால அம்முவை இழந்துடாத. அண்ணா அவ்வளவுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். எனக்கு உன் மேல கோபம் இருந்தது. ஒரு பக்கம் அம்முவை நினைச்சதும் அந்த கோபம் எல்லாம் எனக்கு போயிடுச்சு. இங்க யாருக்கும் எதுவும் புரியாம இல்லை. எல்லாருக்குமே எல்லாமே புரியும். ஆனா யாரும் வெளிக்காட்டிக்க மாட்டோம், அவ்வளவுதான். அதை நீ புரிஞ்சுக்கோ, சரியா?
ம் சரிண்ணா. அம்மாவை போய் சாப்பிட சொல்லு. ம் சரிண்ணா. சரி பார்த்துக்கோ. ம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் என்னையும் சிவாவையும் எதிர்பார்த்துருப்பீங்க. பட் 3 ஃப்ரேம் மட்டும் என்னால் டவுன்லோட் பண்ணவே முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கரப்ஷன் சொல்லியே வந்துடுச்சு. சரி ஓகே அப்படின்னு தான் இருக்கிற வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணேன். திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து எடிட் பண்ணவும் எனக்கு சுத்தமாக ஆர்வமே இல்லை. அதான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்றைக்கும் எனக்கு வீடியோ போடுற மைண்ட் இல்லை தான். நேற்று ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி. அது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் இவ்வளோ லைக் பண்ணி என் ஸ்டோரியை பார்க்குறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்னாலும் உங்களை இவ்வளோ ஃபீல் பண்ண வைக்கிறது எனக்கு அதை விட ரொம்ப கஷ்டத்தையும் கொடுக்குது. என்னுடைய அப்செட்னால மட்டும்தான் வீடியோ போட முடியலை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் எனக்கு கிடையாது. ஃபஸ்ட்டெல்லாம் அப்செட்டாக இருந்தால் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து வீடியோ பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இப்போல்லாம் அப்செட்டாக இருந்தால் வீடியோ பண்ணக்கூட மைண்ட் வர மாட்டேங்குது. ஏன்னா என் ஸ்டோரி இனிமேல் காமெடியாக கொண்டுட்டு போகலான்னு சொல்லி தான் காமெடியாக எடிட் பண்ணி வச்சுருந்தேன். நானே ஆல்ரெடி சேடாக இருந்தால் எப்படி காமெடி வரும்? நானும் பேசலான்னு நினைப்பேன், ஆனால் என் மைண்ட் கொஞ்சம் கூட ஒத்து வராது. என்னமோ உங்களையே அழ வைக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குமா, அதனால் நானே அந்த ஃப்ரேமை டெலிட் பண்ணி விட்டுட்டு போயிடுவேன். எனக்கு எப்பயுமே இப்படி தான். எப்பயுமே ஒரு ஃப்ரேம் ஆச்சும் டவுன்லோட் பண்ண முடியாமல் டெலிட் ஆகி போயிடும். அதை பற்றி நான் என்றைக்கும் கவலைப்பட மாட்டேன். போனால் போயிட்டு போகுது, இன்னொன்று எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுருவேன். இப்பயும் அப்படி தான் நினச்சேன். பட் நீங்கள் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, சரி அட்லீஸ்ட் இந்த 10 நிமிஷமாச்சும் அப்லோட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோ டைமுக்கு வருமானு கேட்டிங்கனாலும் அதுக்கான ஆன்சர் என்கிட்ட இல்லை. உங்களை காக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய சாரி. ஆனால் உங்களுடைய லவ்வுக்கும் அண்ட் சப்போர்ட்க்கும் எனக்கு எப்போ வீடியோ வரும்னு கேட்குற உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அந்த ஒரு கமெண்ட் தான் இன்றைக்கி என்னை வீடியோ போட வச்சுது. இன்றைக்கி சிவாவையும் பாரதியும் காட்ட முடியாமல் போனதுக்கு சாரி. நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக அவங்களை காட்டி தான் ஆகணும். அதனால் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க. பாய். சாரி. எல்லார்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். சாரி சாரி சாரி. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.